வெல்கம் டு கேரு ஃபுட் பேஸ்கெட் சேனல். நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்றது ஒரு சிம்பிள் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 வகையான காய்கறிகள், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், 2 பச்சை மிளகாய், அரை கைப்பிடிக்கும் கொஞ்சம் புதினா இலை, கொத்தமல்லி, பிரியாணி வாசனை பொருட்கள் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, நச்சிப்பூ, பனானா ஸ்டெம் அண்ட் லவங்கம், கொஞ்சம் கர்ட். நம்ம 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் லைம் ஜூஸ் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நல்லா ஒரு கட்டியான தயிர். அண்ட் பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். கோல்வெண்ணா, உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அது சேர்த்துக்கலாம். ஆயில் கூடுதலாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு பிரியாணி ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். இலை, கல்பாசி அண்ட் பட்டை, பனானா ஸ்டெம் அண்ட் லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக சமையல் பழகிறவங்க லிட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில். ஏன்னா லிட்டு போட சொல்கிறதுக்கு காரணம் அந்த பனானா லீஃப் அண்டு கிராம்பு பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அது வெடிச்சிச்சுன்னா நம்ம மேலே எங்கே வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த லிட்டை கவர் பண்ணிவிட்டு நல்ல சமையல் பழக்கினவங்க அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆயிலில் டைரெக்டாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காம ஃபர்ஸ்ட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆனியன் ஆஃப் குக் ஆகும்பொழுது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் பொழுது ரெண்டுமே ஈவனாக கரெக்டாக ஃப்ரை ஆகும். நம்ம பிஃபோரே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஆயிலில் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அப்போது அது கருகுனா அதனுடைய ஸ்மெல் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஆஃப் குக் ஆகிருக்கோம். இப்போது 2 பச்சை மிளகாவும் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த குக்கிங் ரேஷியோ டைம் கரெக்டாக இருக்கும். ஓவர் குக்கும் ஆகாது. அந்த இஞ்சி பூண்டோடைய ரா ஸ்மெல் போனதும் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த எசன்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம லீஃபீஸ் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால தக்காளியை அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 தக்காளி 2 கப் ரைஸ்க்கு போதுமான அளவு. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம கர்ட் சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு சில்லி பவுடர், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். காரம் கம்மியாக போடுறவங்க இந்த அளவு போதும்.
இல்லை காரம் நல்லா அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி வச்ச பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம 1:2 ரேஷியோ அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் ரைஸ்க்கு வந்து 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி, பாசுமதி ரைஸ் எடுத்தோன்னா 1 கப்பு பாசுமதி ரைஸ்னால் 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். வெஜிடபிளுக்கு நம்ம தனியாக வந்து வாட்டர் வந்து சேர்க்கறதுக்கு தேவையில்லை. அரிசிக்கு எப்படி நம்ம வெஜிடபிள் இல்லாமல் நம்ம அதே ரேஷியோ வாட்டரே போதும். அந்த ஸ்ட்ரீம்லேயே வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து குக் ஆகிடும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் நம்மளுடைய ரைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும், உதிரியாக வராது. இப்போ வந்து இந்த ஓல் ரெசிபிக்கும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸை வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணியிருக்கேன். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம ஹோட்டல்லாம் போய்ட்டு நல்லா ஃப்ளேவராக சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக வந்து குக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மனமான சுவையான உணவு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறியும் இருக்கிறதுனால அவங்க வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை. கரெக்டான அளவு வாட்டர் இருந்ததுனால நல்லா அழகாக உதிரியாக வந்து ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. ரைஸும் ஓவர் குக் ஆகலை அண்ட் வெஜிடபிள்ஸும் ஓவர் குக் ஆகலை. டொமேட்டோ நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நான் இதில் ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஃபுட் கலர் இல்லாததுனால கேசரி பவுடரை வந்து 1 ஸ்பூன் வாட்டரில் 1 பிஞ்ச் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரேண்டம்ஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அது உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ரைஸ்லேயும் வந்து அதே கலர் வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் ரெட்ஸ் கொடுங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பாதி ரைஸில் வந்து ஒரு செட் ஆஃப் கலர், இன்னொரு பாதி ரைஸில் இன்னொரு செட் ஆஃப் கலர், இந்த மாதிரி 2 கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ரிச் ஃபுட்டாக தெரியும். அண்டு பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் நார்மலாக எங்கள் வீட்டில் இப்படி தான் சமைக்கிறது. நீங்கள் கேசரி பவுடர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா 2 ஸ்பூன் நல்லா ஹாட் மில்கில் குங்குமப்பூ சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். அது நீங்கள் இதே மாதிரி ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல எம்மியான டேஸ்டான வாசனையான வெஜிடபிள் பிரியாணி ஆர் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா. நான் இப்போ ஆனியன் ரைத்தா பார்த்திங்கன்னா கர்ட், ஆனியன், கேரட் அண்ட் லீஃபி ஆட் பண்ணியிருக்கேன். ரைத்தாலே இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது கூடவே வந்து நம்ம குக்கும்பர் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரேடிஷ் கூட வந்து சாப் பண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாதுளைப்பழம் வந்து அந்த மாதுளைப்பழம் சீட்ஸ் கூட இதில் போடலாம். ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு அழகான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கியே இல்லாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும்.
ஓகே, இது வரைக்கும் என்னுடைய சேனலில் பேஷன்ஸாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நம்மளுடைய நியூ குக்கிங் சேனல். இந்த சேனலில் இது ஃபஸ்ட் வீடியோ. இன்னும் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு டான்னு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.